ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரிலாக்ஸ் ரெசிபீஸில் ரொம்பவே சாஃப்டான தேங்காய் பொலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1.5 கப் 200 கிராம் அளவுக்கு இருக்கும் மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். இது தண்ணி சேர்த்து நம்ம பூரி மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஊற வச்சுக்க போகிறோம். கொஞ்சம் சின்ன பாத்திரமாக மாற்றிக்கிறேன். இந்த மாவு எண்ணெயெல்லாம் இழுக்காது, அதனால் நம்ம பயப்படாமல் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தாலுமே நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஸ்மெல்லெல்லாம் எதுவும் வராது. மாவு ஒரு 2 ஹவர்ஸ் ஊறட்டும், அப்படியே இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். ஒரு 2 கப்பு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவலை ரொம்ப வாட்ட வேண்டாம், அது கலர் மாறணும் வாசம் வரணும் அப்படின்லாம் இல்லை. லைட்டான ஒரு சூடு ஏறுற வரைக்கும் நம்ம அடுப்பில் போட்டு வாட்டிக்கலாம். ஒரு 3/4 கப் வெல்லம் எடுத்து தட்டி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது சுத்தமான வெள்ளங்கிறதுனால நான் டைரெக்டாகவே சேர்த்துட்டேன். கொஞ்சம் மண் தூசி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நல்லா ஹாட் வாட்டர் விட்டு இலக்கி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. வெல்லம் இலக்கி தேங்காவோட சேர்ந்தால் போதும், இதுக்கு பதம்லாம் தேவையில்லை. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அணைச்சி ஆற விட்டுறலாம். ஆறுறாக்கில் கை பொறுக்கிற சூடு வந்தாக்கில் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். நம்ம வெல்லம் சேர்ந்த பிறகு ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருந்தா பாலும் உங்களுக்கு முறுகிடும். இந்த மாதிரி உருட்டுறதுக்கு உங்களுக்கு வராது. முதல்ல வதக்கையில் பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அணைச்சி வச்சுட்டு நம்ம கையால் பிடிக்கல நல்ல ஒன்று போல் உருண்டை வந்துடும். ஒரு வாழை இலையில் லேசாக எண்ணெய் தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா மைதா மாவு, அதிலிருந்து ஒரு உருண்டை எடுத்து நம்ம பருத்திக்க போகிறோம். திக்னஸ் நம்மளுடைய விருப்பம் தான். நமக்கு பருப்பு போலி அளவுக்கு இதை மெல்லிசாக திரட்டணும் இல்லை. இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டு கையாலேயே நம்ம பருத்தி விட்டுக்க போகிறோம். தோசைக்கல்ல நெய் தடவிட்டு இது மீடியம் ஃப்ளேமில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். உள்ள பூரணம் நமக்கு குக்காகி தான் இருக்குது. உள்ளது நல்லா வெந்துட்டுருக்கும். வெளியில் தான் நமக்கு வேகணும். டக்குன்னு உங்களுக்கு வெந்துடும். 2 பக்கம் பருட்டி போட்டு கலர் மாறினாக்கில் நம்ம எடுத்துடலாம். நீங்களும் இந்த மெத்தடில் தேங்காய் போலி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ கால் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.